முக்கியமான தகவலுங்க. நம்ம ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும்னா, இனிமே நீங்க எந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாலும் உங்களுடைய ஒரிஜினல் ப்ரூஃப் இருந்தா மட்டும் தான் நாங்க வழக்குகள பதிவு பண்ணுவோம். நீங்க ஆன்லைன்லயே பதிவு பண்றதா இருந்தாலும், ரேஷன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி அல்லது பான் கார்டு அல்லது பாஸ்போர்ட் இந்த ஏதாவது ஒண்ணு ஒரிஜினல் இருந்தா மட்டுமே வழக்குகள பதிவு பண்ண முடியும்னு காவல்துறை சொல்லிட்டாங்க. அட ஆமாங்க. என்னன்னா, நம்ம எதிர் மனுதாரர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்னா, அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய மொபைல் நம்பர், குற்றம் நடைபெற்ற இடம் எல்லாமே அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க மேல ஏதாவது குற்றங்கள் இருக்கா, குற்ற வழக்கு எண் என்ன, எல்லாத்தையும் அவங்க பதிவு பண்றாங்க. ஆனா, நம்ம புகார் கொடுக்கறவங்க எந்த ப்ரூஃப் இல்லாதனால, மீண்டும் அவங்கள விசாரணைக்கு கூப்பிடணும்னா கூட எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாதனால தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கறனால, இனிமே கம்ப்ளைண்ட் கொண்டுட்டு வரவங்க அத்தனை பேரும் இதுல ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அல்லது பான் கார்டு அல்லது பாஸ்போர்ட் இதுல ஏதாவது ஒன்று ஒரிஜினல் கொண்டு வந்தால் மட்டுமே உங்களுடைய வழக்குகளை நாங்கள் எடுத்துக்குவோம். அப்போ தான் சிஎஸ்ஆர் காப்பி அப்படிங்கிற ரசீதை நாங்கள் தருவோம் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த நாளில் ஏதாவது ஒன்று ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாயிருச்சுங்க. ஆமாங்க, நமக்கு வழக்குகளை பதிவு பண்ணும்போதே வழக்கு தொடர்புடைய நீதிமன்றங்களுக்கு நேரடியாக இந்த வழக்குகள் போயிடுது. அதனால கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவங்க ஒரிஜினல் ப்ரூஃபோட வந்தால் மட்டும்தான் வழக்கு பதியப்படும்.